இப்போ பெரும்பாலானவங்க ஆன்லைன்ல தான் பொருள் வாங்குறாங்க. அப்படி பொருள் வாங்கும்போது முதல்ல ஒரு பிரைஸ் காமிக்கும். அதை ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு நீங்க பே பண்ண போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட்டிங் ஃபீ, பேக்கேஜிங் ஃபீ, பிளாட்ஃபார்ம் ஃபீ, ஹேண்ட்லிங் ஃபீ, லொட்டு லொசுக்குன்னு எக்கச்சக்கமான ஃபீஸை போட்டு அந்த பிரைஸவே டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான ஃபீஸ் எல்லாமே பொருள் பிரைஸ் இருக்கிற இடத்துல காட்டாம ஃபைனலா நீங்க பே பண்ண போற இடத்துல காட்டுறாங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க அபிஷியலா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்காகவே ஒரு டெடிகேட்டட் நம்பரும் கொடுத்திருக்காங்க. 1915 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபைனலா பேமெண்ட் பண்றப்ப தேவையில்லாத ஃபீஸ் எல்லாமே ஆட் ஆகிறது ஃபேமஸான எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயுமே இருக்குது. எனக்கும் நடந்திருக்குது, உங்களுக்குமே நடந்திருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்தெந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமே அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு டயல் பண்ணி கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 1-2 பேர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது வேணா ஆக்ஷன் எடுக்காம இருக்கலாம். பட் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான பேர் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் மாற்றம் இருக்கும். முயற்சி பண்ணுவோம். கரெக்டா?